யூஎஸ் வந்து அவங்களுக்கே தெரியாம நார்த் கொரியாவோட வெப்பன்ஸ்க்குலாம் வந்து ஃபண்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் வந்து பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. என்னன்னா வந்து நார்த் கொரியாலேருந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களாம் யூஎஸை நோக்கி. ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, நார்த் கொரியா சிட்டிசன்ஸ் எல்லாருமே ட்ரெயின்ட் ஆகி யூஎஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்களாம். ஏன்னா நார்த் கொரியாலேருந்து யூஎஸில் எப்படியும் வேலை கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கனால நார்மலாக அந்த மாதிரி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேலை செய்ய முடியாது. அதுக்காக இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேக்காக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அந்தந்த யூஎஸ் கம்பெனிலலாம் ஜாயின் ஆகிறாங்களாம். எந்த மாதிரி கம்பெனினா, இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிலலாம் கூட இவங்களாம் ஈஸியாக பிளேஸ் ஆகிடுறாங்களாம். இவங்க எப்படி இதுக்குள்ளே ஈஸியாக பிளேஸ் ஆகிறான்னு பார்த்தா, ஒரு டீம் மாதிரி இருக்காங்க நார்த் கொரியாவில். அவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அங்கே நல்ல யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸாகவே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூஎஸில் இருக்க சிட்டிசன்ஸோட ஐடென்டிட்டிஸ்லாம் எடுத்து அவங்களோட ப்ரூஃபு, அவங்களோட அட்ரஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து யூஎஸ் மட்டும் இல்லாமல் சைனா, மலேசியா, போர்ச்சுகீஸு இந்த மாதிரி இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க வேலைக்கு சேரும்போது, நான் வந்து ஒரு சைனாக்காரன், நான் வந்து ஒரு யூஎஸ் சிட்டிசனு, அந்த மாதிரி இவங்க வந்து ஃபேக்காக ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஃபேக்கான நேமு, ஃபேக்கான அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்து இன்டர்வியூவில் ஜாயின் ஆகுறாங்க. இவங்க மோஸ்ட்டாக பார்க்குறது எல்லாமே இந்த ரிமோட் ஒர்க்ஸ் தான். இப்போ இந்தியாவில் கூட பிரபலமாக இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. இன்டர்வியூலாம் பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே வேர்ச்சுவலாக பண்ணுறாங்க. வேர்ச்சுவலாக எப்படி பண்ணுறாங்கன்னா, நிறைய ஸ்கேம்ஸ்லாம் கூட பண்ணுறாங்க. இந்த டிராகன் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிரதீப் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தா இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் பேசி உள்ளே பூந்துடுறாங்க. உள்ளே பூந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட வேலையே காட்டுறானுங்க. சரி, ஏதோ வேலைக்காக ஏமாற்றி உள்ளே வராங்க, கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சிட்டு போவான்னு பார்த்தா, இவனுங்க என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் உள்ளே பூந்துடுறான். போன உடனே அவன் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி கூப்பிட்றான். ஒருத்தர் இதே மாதிரி தான் பார்த்தோன்னா, மலேசியன் சிட்டிசன் சொல்லி ஒரு ஐடி ஒர்க்கில் போகிறாரு. அவர் ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தா, கொரியான் சேர்ந்த ஒரு ஆக்டரு. அவர் ஒரு பேட் ஆக்டர்னு சொல்கிறாங்க. மேபி ஃபேமஸ் ஆகாத ஒரு ஃபெயில்டு ஆக்டராக கூட இருக்கலாம். அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அவரோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, உள்ளே போய் இவங்களுக்கு தேவையான மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கம்பெனிக்கே தெரியாமல் கம்பெனி காசை அடிச்சிடுறானுங்களாம். அடித்து சரி இந்த காசெல்லாம் வச்சு அவனுங்க செலவு பண்ணி ஜாலியாக இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தா, இந்த காசு எல்லாமே இன்டைரக்டாக நார்த் கொரியாவோட ஃபண்டிங்க்கு தான் போகுது. ஸோ இந்த ஃபண்டிங் எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா, நார்த் கொரியாவில் இருக்க வெப்பன்ஸ் அந்த மாதிரி தான் போகுது. இப்போ வர தலைவன் டூரிஸ்ட்லாம் டெவலப் பண்ணுறான். ஸோ இவனுங்க ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தோன்னா, இந்த நார்த் கொரியாவோட கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த விஷயம் பார்த்தோன்னா 2020லேருந்தே நடந்துட்டுருக்கு. நிறைய நியூஸ்லாம் பார்த்தா அப்போவே இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து அது பெருசானதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு 4 பேரை போலீஸ் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு 200லேருந்து 600 மில்லியன் வரைக்கும் ஒரு இயர்லி கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிக்கே தெரியாமல் உள்ளே வந்து ஏமாற்றி காசை எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து நியூஸில் அந்த 4 பேரை போட்டு இவங்களை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க ஏமாற்றி சம்பாதிக்கிற காசெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 1 மில்லியன் வரைக்கும் இருக்குன்றாங்க. இவங்க இந்த மாதிரி இல்லீகலாக சம்பாதிக்கிற எதுவுமே கேஷாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 1 மில்லியன் கிட்ட கிரிப்டோ கரன்சியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி தான் நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது யூஎஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு 16 ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 29 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் வந்து எதுவுமே இல்லை, யூஎஸ் சிட்டிசன் யாருமே இல்லை, இந்த ஃபண்டெல்லாம் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியுது. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்க ஆக்ஷன் என்னன்னா, அவங்க கம்பெனிஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் வந்து நீங்கள் திரும்பி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், அவங்க உண்மையிலே யூஎஸில் தான் இருக்காங்களா பாருங்கள், அவங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாம் வாங்கி செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. ஏன்னா 2020லேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அடிச்சுட்டு போனானுங்கன்னு தெரில, இப்போ தான் அவங்க வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே டிராகன் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த நியூஸை பார்க்கும்போது நார்த் கொரியாவில் ஏதோ ஒரு டீம் மட்டும் பார்த்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லை, அங்கே இருக்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம இதில் ஃபண்டு பத்தலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீமாக பிரிஞ்சு ஒரு கண்ட்ரியில் போய் வேலை செஞ்சு நம்ம கண்ட்ரிக்கு காசு எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான். யாரும் பொழைப்புக்காக வேலை வந்த மாதிரி இல்லை. இவனுங்க என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் உள்ளே பூந்துட்டு மொத்த பேரையும் இறக்குறானுங்க. இந்த கவன் படத்தில் சொல்லியிருப்பாங்க, என்னடா என் கம்பெனியில் ஆடு இறக்கி விட்டு போயிருக்கான்னு. சார் ஆட்டை இறக்கி விடல சார், ஆட்டு மந்தே இறக்கி விட்டுருக்கேன் அப்படின்வான். அதே மாதிரி இவனுங்க ஒருத்தனாக வந்து மொத்தம் அவங்க தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு ஃபுல்லாக ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இவங்க யூஎஸில் மட்டும் பண்ணுறதில்ல, இந்த யூஎஸோட ஐடென்டிட்டி வச்சுட்டு யுனைடெட் அரப்ஸ் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு யூஎஸ் சிட்டிசன் சொல்லிட்டு வேலை பண்ணுறானுங்க. மேபி கவர்மெண்ட்டு கூட இன்வால்வ் ஆகியிருக்கலாம். ஏன்னா அவனுங்க ரொம்ப கஷ்டப்படுற கண்ட்ரி தான் சொல்லலாம். நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்கள சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. வெளி உலகத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்ட்டு ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்கும். ஒரு லேடி வந்து நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்து யூஎஸ்ஏ வந்து அவங்க ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டிலலாம் வந்து முட்டைன்றதே ஒரு லக்ஸுரி மாதிரியாம். அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து முட்டை வாங்க போகும்போதெல்லாம் நார்த் கொரியா தான் ஞாபகம் வரும்.
நம்ம அசால்ட்டாக முட்டைலாம் வாங்குறோம். ஒரு முட்டை வாங்குறதுன்றது அவ்வளோ லக்ஸரின்றாங்க. வாரத்துக்கு 1 நாள் தான் முட்டை இருக்கும். அதுவும் 1 முட்டை தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவனுங்க ரொம்ப கஷ்டப்படுற கண்ட்ரி தான். ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாத மாரி இருக்கும். அதே மாதிரி ஒரு யூடியூபர் தமிழ் ட்ரெக்கர்ன்னு இருப்பார். அவர் கூட நார்த் கொரியா போகும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி அவர் ஒரு கிளாஸுக்குலாம் போவார். பார்த்தா அந்த பசங்கள்லாம் அவர் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அந்த பசங்க பண்ணுவாங்க. மேபி இப்படி இருக்கும் போல் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கோன்னு அவங்களுக்கு காட்டுங்க அப்படின்றனால எல்லாருமே அவரே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மிஸ்ஸு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க உண்மையிலே வேற ஒரு உலகத்தில் தான் இருக்காங்க. அவங்க சொல்கிற நியூஸ் தான் வந்து நமக்கு தெரியுது. மற்றபடி நம்மளால் அங்கெல்லாம் போய் என்ன நடக்குதுன்னெலாம் பார்க்கவே முடியாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆவலாக காத்துட்டு இருக்கலாம். நம்மளோட தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு. ஆல்ரெடி அவர் தான் வந்து மற்ற கண்ட்ரிக்கு பிரச்சனைனாலே இவர் தான் போய் நிற்கிறாரு. இப்போ அவர் கண்ட்ரிலே ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. இதுக்கு அவர் எப்படி பதில் கொடுக்குறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்ப ட்ரம்ப் யோசிப்பாரு, நம்மளுக்கு இருக்க பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாரி இருக்கும். அவரும் எவ்வளோ பிரச்சனை தான் சமாளிப்பாருன்னு தெரியல. உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் இவர் வாலண்டரியா போயிடுறாரு பஞ்சாயத்து பண்ண. அது மட்டும் இல்லாம நார்த் கொரியால ரீசெண்டா ஒரு பீச் ரெசார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. வேற லெவல்ல இருக்கு. அதோட லென்த்தே வந்து 3 கிலோமீட்டர் வருது. பீச் ஒட்டி 3 கிலோமீட்டர் அந்த ரெசார்ட். ஒரு 52 ஹோட்டல்ஸ் கட்டியிருக்கானுங்க. நிறைய வாட்டர் பார்க்ஸ், ஃபவுண்டன் ஷோ அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க அவனுக்கு டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு. இது வந்து இப்போதைக்கு நார்த் கொரியாவுக்கு தானா, மேபி ஃபியூச்சரில் வேணால் மற்ற கண்ட்ரிஸ் ஆளுங்களை உள்ள உள்ளான்னு நினைக்கிறேன். இப்போ உலகம் போகிற டைரக்ஷன் பார்த்தா நிறைய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த டூரிசம்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ துபாய், சவுதி அரேபியா அவங்களாமே டூரிசத்தை பயங்கரமாக டெவலப் நம்ம பண்ணுறாங்க. ஊர்லேயே கூமாப்பட்டியா டூரிசம் ஆக்கிட்டாங்களே. அந்த வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, அது சும்மா சொல்கிறாரா நிஜமா நடந்ததான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸோட வந்து குற்றாலத்துக்கு போகலான்னு இருந்தோம், என்கிட்ட காசு இல்லை, அதனால் நீ தேவையில்லன்ட்டாங்க, அதனால் கூமாம்பட்டியை உலகத்தை பரவச்சன்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அந்த 4 பேரை வலை வீசி தேடிட்டு இருக்கு. ஃபோட்டோலாம் போட்டு நியூஸ்லலாம் போட்டு தேடிட்டு இருக்கு. பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சம்மானமும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் யூஎஸ் கவர்மெண்ட்டால் அவங்க 4 பேரை பிடிக்க முடியுதா இல்லையான்னு.